ஒரு சிறிய விதை பதிந்து துளிர்விட்டு செடியாகி வளர்ந்து மரமாகி சுவைதரு கனிதந்து அந்த பருத்த மரத்தின் பழுப்பு இலை கூட அசைவதற்கு எந்த வல்லமை படைத்த இறைவனின் இசைவுக்காக காத்திருக்கிறதோ அந்த வல்லமை படைத்த இறைவனின் திருநாமத்தை வழுத்தி அதாயி கல்வி குழுமத்தின் திண்டுக்கல்லில் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக நம்முடைய அதாயி கல்வி குழுமத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய உஸ்தாத் கண்ணியத்திற்குரிய முகமது நிசார் ஃபாசில் ஜமாலி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிற இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆசா ஃபரூக் அவர்களே, இந்த நிகழ்விலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இன்றைய தினம் திண்டுக்கல்லிலே பட்டம் பெறுகின்றவர்களை எல்லாம் வாழ்த்தி பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நமது அதாயி கல்வி குழுமத்தின் பல்வேறு இடங்களை நிர்வகித்து வருகின்ற புரவலர்கள், நம்முடைய முதல்வர் பெருமக்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், திண்டுக்கல்லை சார்ந்த பெரியோர்கள், இந்த கல்வி நிறுவனத்திலே தங்களுடைய மாணவர்களை மாணவிகளை படிக்க வைக்கின்ற பெற்றோர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இன்றைய தினம் பட்டம் பெறுகின்ற மாணவர்களை இறைமறையை இதயத்திலே ஏந்தி இருக்கின்ற அன்பு செல்வங்களை எல்லாம் வாழ்த்துகின்ற நோக்கோடு இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய உஸ்தாத் நிசார் ஃபாசில் ஜமாலி அவர்கள் இருக்கின்றார்கள். இங்கே இந்த மதரசாவிலே இன்றைய தினம் நிறைவு செய்து பட்டத்தினை பெறுகின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். சிறந்த கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள். சிறந்த தொழிலதிபர்கள் இங்கே இருக்கின்றார்கள். சிறந்த நிர்வாக தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இங்கே நம்முடைய அதாயி கல்வி குழுமத்திலே பயின்று பட்டம் பெற்று அரசினுடைய வேலை வாய்ப்பினை பெற்று அரசு அலுவலர்களாக நம்முடைய அதாயி கல்வி குழுமத்திலே இன்று இன்றைய தினம் வெற்றி பெற்று வந்திருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அப்படி யாராக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் நினைவு தினம். அப்படி ஒரு உயர்ந்த மனிதராக சமூகம் மதிக்கப்பட்ட அப்துல் கலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு விதத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை என்னவென்று சொன்னால், அருமை சகோதரர்களே, இங்கே படிக்கின்ற மாணவர்களில் இருந்து ஆட்சி செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அத்துணை பேருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கின்றது. அந்த 24 மணி நேரத்தை எப்படி நாம் பயன்படுத்துகின்றோமோ, அந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படி செலவிடுகிறோமோ,
அதை பொறுத்துதான் ஒரு சாமானியன் சரித்திர நாயகனாக உயர முடிகிறது. அப்படி இந்த அதாயி கல்வி குழுமத்தில் படிக்கின்ற மாணவர்கள் 24 மணி நேரத்தை மிக சரியாக பயன்படுத்துகின்ற மாணவர்களாக இருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற நம்முடைய நிறுவனர் அப்படி அவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கின்றார். இங்கே இருக்கின்ற முதல்வர்கள் அப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு அதுபோன்று சொல்லிக் கொடுப்பதன் காரணமாக அதாயி கல்வி குழுமத்திலே படிக்கின்ற மாணவன் சிறந்த மாணவனாக இந்த அதாயி குழுமத்தில் இருந்து செல்கின்ற போது வெளியே வருகின்ற போது சிறந்த மாணவனாக திறமையான மாணவனாக வருகின்ற காலங்களிலே இந்த சமுதாயத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளாக நீங்கள் வருகிறீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பார்க்கிறேன். அந்த மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். நீங்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் மட்டுமல்ல, சாதாரண வெற்றியாளர்கள் அல்ல. உங்கள் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் 1000 ஆலிம்களை உருவாக்குகின்ற திறமையினை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறார். நீங்கள் இங்கே நம்முடைய அருள் மறையினை இதயத்திலே ஏந்தி வருகின்ற காலங்களிலே கற்பித்துக் கொடுக்கின்ற போது உங்களுடைய மாணவர்களாக வருகின்றவர்கள் அந்த காலத்திலே சொல்ல வேண்டும், இதற்கு அடித்தளம் இட்டது எங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய உலமா அவர்கள், கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்கள் என்பதனை சொல்ல வேண்டும். நம்முடைய நிசார் மௌலானா அவர்கள் இங்க வந்ததிலிருந்து பார்த்தோம், இங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு நிமிடம் கூட அவர் அமரவில்லை. வாசலிலே நிற்கிறார், வரவேற்கிறார், தொழுகைக்கான இடம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கிறார், மேடையிலே யார் அமர வைக்க வேண்டும் என்று பார்க்கிறார், யாரெல்லாம் வரவேற்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறார், பாங்கு யார் சொல்ல வேண்டும், இதற்கு அடுத்து யார் பேச வேண்டும், இதற்கு அடுத்து இந்த நிகழ்வில் யார் பங்கு பெற வேண்டும், இப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து நம்முடைய மாணவர்கள் வருகின்ற காலங்களிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கற்பித்துக் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஆசானாக நான் அவரை பார்க்கிறேன். ஒரு திறமையான ஆசிரியரிடமிருந்துதான் ஒரு திறமையான மாணவன் உருவாக முடியும். இங்கே நம்முடைய முதல்வரை பார்க்கிறேன், அவர்கிட்ட இருந்து அப்படியே படிச்சிருக்காங்க. அவருடைய குணாதிசயத்தை ஏந்தியவர்களாக நம்முடைய முதல்வர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய குணாதிசயத்தை ஏற்றவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். அவருடைய குணாதிசயத்தை பெற்றவர்களாக எப்படி உங்களுடைய முதல்வரும் உங்களுடைய ஆசிரியரும் கற்பித்துக் கொடுக்கிறார்களோ அப்படி படிக்கின்ற, அப்படி ஓதுகின்ற, அப்படி கற்கின்ற மாணவர்களாக நீங்கள் அதாயி கல்வி குழுமத்தில் இருக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றீர்களை உங்களை பார்க்கிற போது நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம். இந்த கல்வி நிறுவனத்திலே படிக்கின்ற வாய்ப்பினை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்தியவர்களாக வருகின்ற காலங்களிலே நீங்கள் 2 கல்வியையும் படித்து வருகின்றீர்கள். இந்த 2 கல்வியையும் படித்துவிட்டு நீங்கள் வருகிற போது வருகின்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற இடத்திலே வருகின்ற சமுதாயத்தை தலைமையேற்று நடத்துகின்ற இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படி தலைமையேற்று நடத்துகின்ற போது ஒரு உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற உயர்ந்தவர்களாக உங்களை இந்த அதாயி அங்கீகரித்து இருக்கிறது. உங்களுடைய இந்த அங்கீகாரம் நீங்கள் வருகின்ற காலங்களிலே சிறந்த ஆசிரியர்களாக, சிறந்த வழிகாட்டிகளாக, சிறந்த அரசு அலுவலர்களாக, சிறந்த திறமையாளர்களாக, சிறந்த தொழிலதிபர்களாக, சிறந்த வழக்கறிஞர்களாக, சிறந்த நிர்வாக திறமையுடையவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே துஆ செய்தவனாக, வேண்டிக் கொண்டவனாக, வாழ்த்தியவனாக விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.